காட் ஆஃப் வார் 1 and 2 லேப்டாப்ல இல்லனா உங்களோட பிசில எப்படி ஈஸியா ப்ளே பண்ணலாம் சொல்லி தர போறேன். சிம்பிளான ஸ்டெப் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 3 விஷயத்தை டவுன்லோட் பண்ணனும். கேமோட ஃபைல், PCSX2 ஆப், BIOS ஃபைல். இந்த BIOS ஃபைல் எதுக்குன்னா இவன் தான் வந்து அந்த கேமையும் அந்த ஆப்பையும் லிங்க் பண்ற ஒரு பாலமா செயல்படுவான். அதனால அவன் மஸ்ட். கேமோட ஃபைல் டவுன்லோட் பண்ணனும்னா நீங்க PS2 ரோம்னு சொல்லி கூகுள்ல ஜஸ்ட் டைப் அடிச்சாலே அங்க வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல என்ன கேம் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி PCSX2 ஆபீஷியல் பேஜ்லயே போயிட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் PS2 BIOS னு கூகுள்ல போடிங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க்ல வர அந்த BIOS ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 மஸ்ட். கேமை வந்து ZArchier ஆப் மூலமா நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ISO ஃபைலா வரும். இது மொபைல்லே பண்ணி வச்சுட்டு நீங்க சிஸ்டம்ல மாத்தி வச்சு ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க ஸ்டார்ட் ஃபைல் இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல கேம் சேவ் பண்ணீங்களோ அதை ப்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேம் ஃபைல் இங்க வந்துரும். BIOS ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். சேம் அதே ப்ராசஸ்லயே போயிட்டு BIOS ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் வந்து ஓபன் ஆயிரும். நீங்க ஹை லெவல் கிராபிக்ஸ் சிஸ்டம்ல வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான FPS ல ப்ளே ஆகும். இல்ல லோ லெவல் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேன் லோ லெவல் செட்டிங்காக. இப்படிதான் இந்த PS2 கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எல்லா கேமுக்குமே இதே மாதிரி ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன்.